இருக்குன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. நான் நினைச்ச சிங்கப்பூர் என்ன, இந்த உலகம் பூரா தேடி துணி வாங்க முடியும். உலகத்தையே வாங்குங்க. கடலையே கவுத்துட்ட மாதிரி இருக்கிற துணியெல்லாம் எடுத்து போட்டாச்சு. இப்போ வந்து சிங்கப்பூர் துணி கேக்குறீங்க. மிஸ்டர், அவசரப்பட்டு இப்படி பேசாதீங்க. வர்ற கஸ்டமர்ஸ் கிட்ட எரிஞ்சு விழுந்தா உங்க வியாபாரம் தான் பாதிக்கும். பாருங்கம்மா, இவ்வளவு துணியை பார்த்த பிறகு சிங்கப்பூர் துணியை கேக்குறாங்க. அதை முதலே கேட்டிருக்கலாம்ல. சரி சரி விடுங்க. மேடம், உங்களுக்கு என்ன மாதிரி சேலை வேணும்? தை வெள்ளிக்கிழமை வருது இல்ல, அதுக்கா புடவை எடுக்க வந்தேன். அப்படியா? இந்த சாரியை பாத்தீங்களா? விசேஷங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். பார்டர் பாத்தீங்களா எவ்வளவு அகலமா இருக்குன்னு. இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். உங்க செலக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேடத்துக்கு இந்த சாரி பார்சல், இது எனக்கு பார்சல். ஐ அம் வெரி சாரி. நீங்க பேசுறத பார்த்து நீங்க தான் இந்த கடல்ல சேல்ஸ் கடல் நினைச்சிட்டேன். வாங்க, என் கார்ல டிராப் பண்றேன். நோ தேங்க்ஸ், நான் பஸ்லயே போயிடுறேன். நோ நோ, இன்னிலே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். நீங்க என் கூட தான் வரணும். சரி வாங்க. ஆமா, நீங்க எங்க வர்க் பண்றீங்க? கிருஷ்ணராஜா சுகர் ஃபேக்டரியில. சுகர் ஃபேக்டரியா? ஆமா, PA டு மேனேஜிங் டைரக்டர். மேனேஜிங் டைரக்டர்னா ராஜா தானே? ஆமாங்க. அவர் உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஃபங்க்ஷன்ல பாத்திருக்கேன். ஆமா, அவர் எப்படிப்பட்டவரு? நைஸ் ஜென்டில்மேன். அவரை பத்தி இன்னைக்கெல்லாம் புகழ்ந்து பேசலாம். என்ன மாதிரி அனாதைக்கு அவர் ஒரு வழிகாட்டி. சுருக்கமா சொல்ல போனா, என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தெய்வம்.